இது குறித்து நம்ம இடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். ஹலோ சார் வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க. இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோட செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குது சார். முக்கியமா முதல்வர் வேட்பாளரா விஜயை முன்மொழிந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எப்ப சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறாரு, அடுத்த மாநாடு எப்ப அப்படிங்கிறது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மேலும் கூட்டணி குறித்தான நிலைப்பாடும் இன்னைக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்படுது சார். உங்களோட முதற்கட்ட பார்வை. இல்ல, தன்னை முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லிக் கொண்டதன் மூலமாக அவர் ஒரு விஷயத்தை தாவேக்கா அதாவது விஜய் கிளியர் பண்ணியிருக்காரு. அதாவது அஇஅதிமுகவோட கூட்டணி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் அது ஆக்சுவலா. ஏன்னா அஇஅதிமுகவோட நீங்க கூட்டணி அமைச்சீங்கன்னா நிச்சயமாக ஏற்கனவே முதல்வராக இருந்த பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் கேண்டிடேட்டா இருக்க முடியும். அதுதான் அந்த கட்சியும் விரும்பும். ஸோ ஏற்கனவே ஒரு பேச்சு என்ன அடிபட்டதுன்னா, கடைசி கட்டத்தில் அதிமுக பாஜக விட்டு பிரிஞ்சு தாவேக்காவோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கூட்டணியில் கூட தாவேக்கா சேருன்றது இவங்கெல்லாம் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அதற்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவாயிடுது. அதாவது அஇஅதிமுகவோட கிடையாது, அஇஅதிமுக பாஜக கூட்டணியிலையும் விஜய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ ஒரு தனித்தே கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அவர் தனித்தே கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது அவருக்கு என்ன அவருக்கு என்ன வாக்கு வங்கியில் அவருக்கு என்ன ஆதரவு இருக்குன்றது இதுவரையும் ஒரு புரியாத விஷயமா இருக்கு. அன்டெஸ்டடா இருக்காரு. இதுவரையும் டெஸ்ட் பண்ணாத ஒரு செல்வாக்கு அவருக்கு இருக்கு. ஸோ எந்த கட்சிகள் அவரை நம்பி வருது, தேர்தல் போது வருதுன்னு பார்க்கணும். இல்லாட்டி அவர் தனியா போட்டி போடுற ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்படுவார். ஸோ இப்ப இருக்கிற சூழல கூட்டணி என்பதற்கு அவர் ரெடி ஆகிட்டாருன்றது தெரியுது. ஆனால் அஇஅதிமுக கூட்டணிக்கான வாய்ப்புகள் இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. ஸோ எந்த கட்சி தான் இனிமே, எந்த கட்சிகள் அவர் கூட இனிமே வரப்போறது தான் இனிமே முக்கியமான விஷயம். அதற்கான வாய்ப்புகளை தான் இனிமே அவர் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவருக்கு இப்ப ஊழல் சுற்றுப்பயணம் போகும்போது அவருக்கான ஆதரவு போன்ற விஷயங்களை பார்க்கும்போது எந்த மாதிரியான மற்ற கட்சிகள் எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். சில கூட்டணிகள்ல சரியா இடம் கிடைக்காத கட்சிகள் கடைசி நேரத்தில் விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கூட நம்ம மறுப்பதற்கில்லை. ஸோ நிச்சயமாக அவர் இப்ப சொல்லியிருக்கிற விஷயம் என்பது ரெண்டு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு. அவர் முதல்வர் வேட்பாளர், அவர் தலைமையில கூட்டணி. அஇஅதிமுக பாஜக கூட்டணியில அவர் இணைய மாட்டார், அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டார். இதுதான் அவர் கன்வே பண்ணிருக்கிற விஷயம். தேர்தல் நெருக்கத்துல சூழலுக்கு ஏற்ப ஏதாவது மாற்றம் உண்டாகுமானா அரசியல்ல நம்ம எதையுமே ஊகிக்க முடியாது. அந்த நேரத்துல அதுக்கேற்றபடி மாற்று சில விஷயங்களை தான் முதல்வர் என்பதை மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. அதனால இப்ப தற்சமயத்துக்கு இந்த முடிவு அவர் எடுத்திருக்கிற முடிவு அடுத்த சில மாதங்களுக்கு இது ஒரு பேசுபொருளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக்சுவலா உங்களோட கருத்துக்களை இணைப்பில் தெரிவித்ததற்கு நன்றி திரு பிரியன்.